It is many. Mass MO or PH. Mass என்னங்க? Forms. ஓகேங்களா? So many forms தான் polymorphism நமக்கு இன்டர்பிரட் பண்ணும்போது கிடைக்கிறது. ஓகேங்களா? So இந்த இடத்துல நம்ம ஜாவால பாத்தீங்கன்னா எப்படி அச்சீவ் பண்ணுவோம் polymorphism? We will be having two types of polymorphism, right? என்னென்ன டைப்? Runtime ஒன்னு, compile time ஒன்னு. கரெக்டா? So runtime polymorphism we call it as method overriding. Compile time polymorphism we call it as method overloading. ஓகேங்களா? மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னா சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? மெத்தட் நேம் சிமிலரா இருக்கும். நீங்க எப்போது ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? கிளாஸுக்குள்ள சேம் மெத்தட் நேம் கொடுத்து ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணி பாருங்க. இப்பே பண்ணி பாருங்க. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. கிளாஸுக்குள்ள லைக் பிரிண்ட் ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரே கிளாஸுக்குள்ள சேம் நேம்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்க முடியாது. சோ அதை நம்ம அச்சீவ் பண்ற கட்டாயம் நம்மளுக்கு ரியல் டைம்ல வருங்களா வராதா? எந்த மாதிரி சினாரியோல சேம் ஃபங்க்ஷன் நேம்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன் வச்சுக்கிற சினாரியோ வரும் ரியல் டைம்ல? பவின் ப்ரோ ப்ராஜெக்ட்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? சேம் ஃபங்க்ஷன் நேம்ல மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எம்ப்ளாயி டீடைலே சேவ் பண்ணிக்கிறீங்கன்னா டீடைல்ன்றது அவரோட பர்சனல் டீடைலும் சொல்லும், அவரோட அபிஷியல் டீடைல்ஸும் சொல்லும். கரெக்டா? பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஏஜ், லொகேஷன், அவங்களோட லேண்ட்லைன் நம்பர், இது எல்லாமே அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ். இதுவே அபிஷியல் டீடைல்ஸ் அவங்களோட எம்ப்ளாயி ஐடி, சேலரி, இதெல்லாம் அபிஷியல் டீடைல்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும். கரெக்டா? பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் டீடைல்ஸ்ன்றது தேவை ஒரு மெத்தட் தான். கரெக்டா? புரியுதுங்களா? சோ ஒரு மெத்தட் நேம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரே மெத்தட் நேம்ல மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ், தட் இஸ் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இட் வில் இன்க்ரீஸ் தி ரீடபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். டீடைல்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? எடுத்ததுமே இங்க ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி ஐடி தான் இம்பார்ட்டன்டா வச்சிருப்பாங்க. அதுவே வீட்டுல பாத்தீங்கன்னா நேம் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம வீட்டுல. கரெக்டுங்களா? சோ இங்க எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் டேட்டா டைப்ல இருக்கும், அவங்க நேம் ஸ்ட்ரிங்ல இருக்கும். சோ ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஜாவால சொல்றேன். சோ இங்க நம்ம எந்த டேட்டா டைப்பையும் ஸ்பெசிஃபை பண்றது இல்ல. அதனாலதான் இந்த இடத்துல நம்மளால மெத்தட் ஓவர்லோடிங்க அச்சீவ் பண்ண முடியல. கைஸ் ஓகேயா? நம்ம எப்போது டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமா மெத்தட்குள்ள வர பாராமீட்டர்ஸ்ல? இல்ல. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்க? நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து இம்ப்ளிசிட்டா இட் டிஃபைன்ஸ் தி டேட்டா டைப். கரெக்டா? எழுதிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா சேம் மெத்தட் நேம், நீங்க அப்புறமா பண்ணுங்க, இப்ப டைம் இல்ல. சேம் மெத்தட் நேம், சோ வெறும் ஏபின்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஏ அண்ட் பில வேல்யூஸ் கொடுத்து, அதாவது இன்டீஜர் வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணுங்க. ஒரு இடத்துல ஏ அண்ட் பில ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணுங்க. எப்படி பிரிண்ட் பண்ண தெரியல, ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா உள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள console.logல பிரிண்ட் கொடுத்து வச்சிருப்பீங்க. பிரிண்ட்ல ஏ, பிரிண்ட்ல பின்னு. ஓகேயா? அது கீழே அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே console.logல அந்த ஃபங்க்ஷனே பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேயா? சோ இந்த இடத்துல நம்மளால ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவே என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் இம்ப்ளிசிட்டா எடுத்துக்கும். So then coming to method overriding. What is method overriding? Runtime polymorphism
டைனமிக் பைண்டிங். மெத்தட் ஓவர்லோடிங்ன்றது ஸ்டாட்டிக் பைண்டிங். மெத்தட் ஓவர் ரைடிங்ன்றது டைனமிக் பைண்டிங். எழுதிக்கோங்க. இப்படி போட்டு எழுதிக்கோங்களேன். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங்னு இது போட்டுக்கோங்க. டேபுலர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நான் பார்க்கும்போதே 4 வாட்டி கேட்டிருக்காங்க. So method overloading கீழே எழுதிக்கோங்க. It can be achieved when same method name with different parameters, but not possible in JavaScript. So method overloading ஒரே கிளாஸுக்குள்ளதான் நடக்கும். அதே எழுதிக்கோங்க. மெத்தட் ஓவர்லோடிங் happens within a class. மேம் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க மேம் அகைன். Method overloading can be achieved with the same method name in different parameters. Same method name with different parametersல நம்மளால method overloading achieve பண்ண முடியும். It happens within a class. ஒரு கிளாஸ்க்குள்ளதான் நடக்கும் method overloading. நமக்கு வேலை பண்ண எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அது மாதிரி இன்டர்வியூ கிராக் பண்ண நம்மளுக்கு ஜாவாவும் வேணும். அதனாலதான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆர்ஐடிலுமே ஜாவா செலினியமே இப்போ பிளான் பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க இந்த பேட்சுக்கு. ஓகேங்களா? பேசிக் ஜாவா செலினியம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கவும் ஈஸியா இருக்கும். இன்டர்வியூ அப்போ ஒரு நல்ல கான்பிடென்ட்டா ஒரு ஃப்ளோவும் இருக்கும். எதை கேட்டாலும் தெரியும்ன்ற மாதிரி. சரிங்களா? சோ மெத்தட் ஓவர்லோடிங் சைடு எழுதிக்கோங்க. ஓவர்லோடிங் முடிச்சிட்டீங்களா? சாரி கைஸ். மெத்தட் ஓவர் ரைடிங்ல எழுதிக்கோங்க. Same method name with same parameters. Same method name, same parameters. But it happens between the class and there must be a relationship called inheritance. Same method name, same parameters. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டேன்னு சொல்லுங்க, நான் அடுத்து சொல்றேன். Same method name with same parameters with different class. It happens between the class
there must be a relationship called inheritance. அங்க inheritance இருக்கணும்னாலே there should be an extends keyword. கரெக்டா? நோட் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணாம நம்மளால மெத்தட் ஓவர் ரைடிங்க அச்சீவே பண்ண முடியாது. ஏன்னா இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த கிளாஸ். ரெண்டு கிளாஸுக்குள்ள கனெக்ட் பண்ணனாலே we have to go for inheritance. எழுதிட்டு சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. கைஸ் எழுதிட்டீங்களா? There should be a relationship called inheritance. மெத்தட் ஓவர் ரைடிங்ல இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்ல எழுதிக்கோங்க. கம்பைல் டைம் பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர்லோடிங்ல கம்பைல் டைம் பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர் ரைடிங்ல ரன் டைம் பாலிமார்பிசம். இன் டைமே போடல. So method overloading எழுதிக்கோங்க. Static binding, method overridingல dynamic binding. Overloadingல static binding, method overridingல dynamic binding. எழுதிட்டு சொல்லுங்க.
முடிச்சிட்டீங்களா? Screen visible now? Screen visible இருக்குங்களா? இருக்கு மேம். எனக்கு கேட்கலீங்களே. விசிபிளா தான் மேம் இருக்கு. விசிபிள் தான் மேம். So இப்ப நான் என்ன பண்றேன்? What is method overriding? Runtime polymorphism, dynamic binding. கரெக்டா? கரெக்டா? ஓகே. இப்ப என்ன பண்றாங்கன்னா parent classலயும் same method name with same parameters வச்சிருக்காங்க. child classலயும் same method name with same parameters வச்சிருக்காங்க. இதுதான் நாங்க கொடுத்திருக்க scenario. Same method name and same parameters, and there must be a relationship called inheritance. So இங்க inheritance இருக்கு எனக்கு. இங்க நான் என்ன பண்றேன்? land அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். So parent land. ஓகேங்களா? இங்கேயும் இதுக்குள்ள வந்துட்டு சரி வேண்டாம், இதையும் கொண்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இது பேரண்ட் கிளாஸ்ல இருக்க லேண்ட் ஃபங்க்ஷன். கரெக்டா? லேண்ட் மெத்தட் இன் பேரண்ட் கிளாஸ். இப்ப சைல்ட் என்ன பண்றேன்? சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர்ஸ். இது வந்து ஒரு நான் பேராமீட்டரைஸ்டு மெத்தடா நான் வச்சிருக்கேன். இப்ப பாத்துக்கோங்க. சோ இது வந்துட்டு சைல்ட் கிளாஸ்ல இருக்க லேண்ட் ஃபங்க்ஷன், லேண்ட் மெத்தட். இங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது மெத்தட், கிளாஸ் இல்லாம நம்ம கொடுக்கும்போது கொடுக்கறது ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ இது சைல்ட் கிளாஸ்ல இருக்க இப்போ நான் என்ன பண்றேன்? சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்படிதான் நாங்க கிரியேட் பண்ணுவோம். சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரண்டோடதையும் கால் பண்ணுவோம், சைல்டோடதையும் கால் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ சைல்டுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்? சைல்டு ஓபிஜேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் லேண்ட கால் பண்றேன். எனக்கு பேரண்டோடது எக்ஸிக்யூட் ஆகுமா, சைல்டோடது எக்ஸிக்யூட் ஆகுமா? சைல்டோட தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்? ரன் டைம்ல பேரண்டோட லேண்ட் ஃபங்க்ஷனை, அதாவது இங்க லேண்ட் மெத்தட சைல்டோடது ஓவர் ரைட் பண்ணும். திஸ் we call it as method overriding or dynamic binding or runtime polymorphism. ஓகேங்களா? சோ இப்போ உங்க கம்பெனிக்கு சிஓஏ அங்கமா தான் பேரண்ட்லாம் மாறும். எப்பயுமே வந்து நமக்கு சைல்டு தான் மாஸ்டர். ஓகேங்களா? சைல்டு கிட்ட இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ரியல் டைம்ல. ஓகேங்களா? பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் இருக்குன்னா சைல்டு கிட்ட தான் அதிகப்படியான மெத்தட்ஸும் இருக்கும். ஏன்? ஏன்னா சைல்டால பேரண்ட் அக்சஸ் பண்ண முடியும், ஆனா பேரண்டால சைல்ட அக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நோட் புக் எடுத்து எழுதிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுத்தேன், மெத்தட் ஓவர்லோடிங்க்கு. கவின் ப்ரோ என்ன டாஸ்க் கொடுத்தேன் சொல்லுங்க.
பவின் ப்ரோ மெத்தட் ஓவர்லோடிங் இது மெத்தட் அப்புறமா ட்ரை ஓவர்லோடிங் பண்ணி என்ன சொன்ன 2 பாராமீட்டர் ஏபின்னு பாஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை அத பண்ணிட்டு ஒண்ணுல இன்டிஜரா கொடுத்துட்டு அப்படியே ஆட் பண்ண சொன்னீங்க, இன்னொன்னுல ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண சொன்னீங்க. ஸ்ட்ரிங்கா கொடுத்து பிரிண்ட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? ஓகே. இன்னொன்னு என்ன பண்றீங்கன்னா பேரண்ட் சைல்டு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. சைல்டுல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ கால் பண்றோம். திஸ் we call it as inheritance. இப்போ என்ன பண்றீங்கன்னா பேரண்ட்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சைல்ட் கிளாஸோட மெத்தட்ஸ கால் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது எரர் வந்தா என்ன எரர் ஷோ பண்ணுதுன்னு ஸ்னிப் பண்ணி குரூப்ல கொடுக்கும். ஓகேங்களா? டாஸ்க் புரியுதுங்களா? இப்போ பேரண்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் சைல்டுல. இங்க சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரண்ட் கிளாஸோட மெத்தடும் கால் பண்ணிருக்கோம், சைல்டு கிளாஸோட மெத்தடும் கால் பண்ணிருக்கோம். கரெக்டா? இதே மாதிரி நீங்க சைல்டுக்கு பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சைல்டு கிளாஸோட மெத்தட கால் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. சோ எனக்கு இந்த இடத்துல சைல்டோட ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சைல்ட் லேண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? உங்க ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது சிஇஓ வேற. ஓகேங்களா? ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவர் தான் சிஇஓ. கரெக்டா? சிஇஓ எந்த எம்ப்ளாய்க்காவது மாறுவாங்களா? இல்ல, எல்லாருக்கும் அவர் தான் சிஇஓ. அதுக்கப்புறம் சிஇஓ மாறுறாங்க. அவங்க போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் தான் பேரண்ட், ஆபீஸோட டீடைல்ஸ் தான் சைல்டுன்னு வச்சுக்கோங்க. மாஸ்டர் எப்பவுமே சைல்டா தான் இருக்கும். சோ அவங்க போயிட்டு உங்க ஒவ்வொருத்தருக்கும் மாத்தணும்னு அவசியம் இல்ல. ஆபீஸோட டீடைல்ஸ் இருக்குல்ல சைல்டு, அதை மாத்தினாலே உங்களோட ஓவர் ரைட் பண்ணி சிஇஓல ரீசன்ட் சிஇஓ தான் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இந்த சினாரியோக்கு ட்ரை பண்றீங்களா கைஸ்? ஃபர்ஸ்ட் சினாரியோ புரியுதான்னு பாருங்க. பேரண்ட்ல சிஇஓன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி சிஇஓன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் சைல்ட்ல ஒரு சிஇஓ கொடுங்க. புதுசா மாறி இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரீசெண்டா. சோ அவருக்கு இங்க எம்ப்ளாயி சிஇஓக்கு ஒரு புது சிஇஓ நேம் கொடுங்க. சோ சிஇஓ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு சைல்டோட தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ வேற எதுக்கெல்லாம் பேரண்டோட யூஸ் பண்ணுவோம்? எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ், எம்ப்ளாயி போன் நம்பர், இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பேரண்டோட எக்ஸிக்யூட் ஆயிடும். சைல்டோடல இருக்க சிஇஓ பேரண்டோட இருக்கிற சிஇஓவை ஓவர் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸ்வேதா புரியுதுங்களா? புரியுது மேம். இளங்கோ ப்ரோ புரியுதா? குணா ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, பவின் ப்ரோ. ஓவர் ரைடிங் புரியுது மேம். ஓவர் லோடிங் ஓவர் ரைடிங் தான் சொல்றேன் நான். ஓவர் லோடிங் நாட் அச்சீவபிள் பிகாஸ் நம்ம இம்ப்ளிசிட் டேட்டா டைப் கொடுக்கறதால. சோ அது ஃபங்க்ஷன்ஸ சேம் பாராமீட்டர்ஸ் வச்சுட்டு அதை டிஃப்ரெண்டா நம்மளே அதுக்கு பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு நம்மளால அச்சீவ் பண்றோம். சேம் ஃபங்க்ஷன் நேம்லயே அதையே பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் இங்க பண்ண முடியும். மெத்தட் ஓவர் ரைடிங் ப்ராப்பரா இந்த இடத்துல நம்மளால அச்சீவே பண்ண முடியாது பிகாஸ் இம்ப்ளிசிட் டேட்டா டைப். நாம தனியா டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ண போறது இல்ல. அதால அதை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி சேம் ஃபங்க்ஷனுக்கே ஒரு இடத்துல இன்டிஜர் கொடுங்க, ஒரு இடத்துல ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணி உள்ள வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம பாக்குறது மெத்தட் ஓவர் ரைடிங். இங்க என்ன ஆயிருக்கு? எனக்கு பேரண்ட் கிளாஸோட மெத்தட சைல்ட் கிளாஸோட மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிருக்கு. இங்கேயும் லேண்ட் தான் ஃபங்க்ஷனிங், இங்கேயும் லேண்ட் தான் ஃபங்க்ஷனிங். சைல்ட் கிளாஸ் வந்து ஓவர் ரைட் புரியுது மேம். சைல்ட் கிளாஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணி சைல்ட் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்ட். ஓகேங்களா?
ப்ரோ இதை இருங்க. இதை ஸ்னிப் பண்ணி குரூப்ல போடுறீங்களா ப்ரோ? பவின் ப்ரோ பவின் ப்ரோ இதை ஸ்னிப் பண்ணி குரூப்ல போடுறீங்களா? வாட் ஸ்டாப் பண்ணிருக்காங்க 5 டேஸ்க்கு தெரியுமா? குணா ப்ரோ இல்ல மேம் தெரியாது மேம், ஏதோ பேச்சுவார்த்தை போக போகுதுன்னு சொன்னாங்க. 5 டேஸ்க்கு மேம் போட்டேன் மேம் குரூப். பேச்சுவார்த்தை போகுது. வாட் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? அப்போ ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இப்போ எழுதிக்கோங்க. இது கிளியரா? பாலிமார்பிசம்ல we will be having method overloading and method overriding. அது என்னன்னு பார்த்தாச்சு. மெத்தட் ஓவர் ரைடிங் இங்க அச்சீவபிள், அதுவும் ட்ரை பண்ணியாச்சு. மெத்தட் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன்ஸ்ல உங்களை நான் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். தென் பேரண்ட் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சைல்ட் கிளாஸோட மெத்தடை கால் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது 2 டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் அப்ஸ்ட்ராக்ஷன், 4th பில்லர் ஆஃப் ஊப்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். இளங்கோ ப்ரோ இளங்கோ ப்ரோ இருக்கீங்களா? So what is abstraction? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? சரி, இளங்கோ ப்ரோ நீங்க என்ன காலேஜ் படிச்சீங்க ப்ரோ? ஸ்ரீ சக்தி. என்ன ப்ரோ? ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட். சவுண்டா சொல்லுங்கப்பா. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட். சரி, ஓகே. இன்ஜினியரிங்கா ப்ரோ? எஸ் மேம். ரைட். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு 3rd இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க, ஃபைனல் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? மினி ப்ராஜெக்ட் ஒன்னு, ப்ராஜெக்ட் ஒன்னு. எஸ் மேம். ப்ராஜெக்ட் பண்ணி என்ன பண்ணிருப்போம், அதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருப்போம். யா மேம். இண்டெக்ஸ் பேஜ் முடிஞ்சதான் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன வரும்? இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த இன்ட்ரோடக்ஷனே எப்படி சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் தானே எழுதுவோம். அப்ஸ்ட்ராக்ட் தானே எழுதுவோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம், எதை சொல்லிருக்க மாட்டோம். கைஸ், திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். இந்த क्वेश्चन வந்து எல்லாருக்குமே தான். சொல்லுங்க, பாவம் அவர் மாட்டினாரு காலையில. ஜஸ்ட் அது என்னன்னு மென்ஷன் பண்ணிருப்போம், பட் டீடைலா அது இருக்காது. என்ன டீடைல் இருக்காது? ஹெட்டிங்ஸ் மட்டும் இருக்கும். சோ கண்டென்ட் எதுவும் இருக்காது.
சரி, அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? வெறும் ஹெட்டிங்ஸ் இதெல் என்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம்? அதுதான் இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கோமே ஹெட்டிங்ஸ்லாம். சார், என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு நம்ம தான் இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கோம்ல சார். அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன ஸ்வேதா, அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? ஏதோ எனக்கும் இந்த கிளாஸ்க்கு சம்மந்தமே இல்லை. யூ புவர் பாய்ஸ் ஜஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜாலியா இருக்கீங்க ஸ்வேதா. குமாரன் மேடம் 9 மணி ஆகும், பஸ் வேற பிடிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஓகே ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். இந்த தெர்மோடைனமிக்ஸா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருந்தாலும் சொல்றேன். சோ எப்படி வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்றோம் அந்த மாதிரி. அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு போட்டிருக்கோம். சோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது, இப்போ எனக்கு ஹீட் ஜெனரேட் ஆகுது, அதுல இருந்து நான் பவர் ஜெனரேட் பண்றேன். இதுதான் என்னோட அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன பண்ண போறேன்னு போட்டிருக்கோம், ஆனா அதை எப்படி பண்ண போறோம்னு போட்டிருக்க மாட்டோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட். சோ உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்ண போறாங்கன்னு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்றது கிறிஸ்பா இருக்கும். நீங்க லைக் இந்த நாவல் புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் இந்த பேக் சைட்ல வந்து கிறிஸ்பா போட்டிருப்பாங்க. சோ இது வந்து இவங்க 2 பேரை பத்தின கதை, இவங்க எப்படி இதுதான் கொண்டு போறாங்க, இதுதான் இது இவங்க லைஃப்குள்ள என்ன நடக்குதோ அதான் இந்த கதைன்னு சொல்லிட்டு இததான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை எலாபரேட்டா என்னெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் போனாங்க, என்ன கண்ட்ரி எல்லாம் பார்த்தாங்க, பிசினஸ் எப்படி பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சோ அதோட ஒரு கிறிஸ்ப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காது. புரியுதா கைஸ்? என்ன பண்ண போறோம்னு தான் சொல்லுவாங்க, எப்படி பண்ண போறோம்ன்றத சொல்ல மாட்டாங்க அப்ஸ்ட்ராக்ஷன்ல. எங்க தேவைப்படும் நமக்கு ரியல் டைம்ல? நீங்க யாருமே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க? கேள்வி கேட்டது ஒரு குற்றம். ஸ்வேதா, ப்ராடக்ட் பேஸ்டா சர்வீஸ் பேஸ்டா? ப்ராடக்ட் பேஸ்ட் மேம். ஓகே, வேற யார் சர்வீஸ் பேஸ்ல ஒர்க் பண்றா? இப்போ நான் வந்து காக்னிசன்ட்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அமேசான் என்ன பண்றான்? அமேசான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. அவன் என்ன பண்றான்? காக்னிசன்ட்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறான், ஓகேங்களா? அவங்க கிட்ட இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு அது யூஸ் பண்ண தெரியல, ஏதோ ஏஐ ரிலேட்டடா இருக்கு, காக்னிசன்ட் அதுல வெல் வெர்ஸ்டா இருக்கான், அதெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். ஏஐ யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டை எப்படி அட்வர்டைஸ் பண்ணா நிறைய கஸ்டமர்ஸ் அதை வாங்குவாங்க, இதுதான் சினாரியோ. இதுக்கு ஏஐ யூஸ் பண்ண சொல்லி காக்னிசன்ட் கிட்ட கொடுக்குறான். அதை காக்னிசன்ட் முடிச்சு அமேசான்கே கொடுக்குறான். சோ அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கிளைண்ட்டுக்கு டெமோலாம் கொடுத்துருவோம். கரெக்டா? இந்த இடத்துல அமேசான் கிளைண்ட் காக்னிசன்ட் தான் சர்வீஸ் ப்ரொவைடர். கரெக்டா? இதுலதான் டவுட் இருக்கா கைஸ்?
காலையில இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எப்படிப்பா? உங்களுக்காக நான் ஓடி வந்துட்டு கடகடன்னு கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்களேன் என்கிட்ட. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அமேசானே விட்டுருங்க. நான் தான் கிளைண்ட். நான் வந்துட்டு காக்னிசன்ட் கிட்ட கேக்குறேன். நான் வந்து புதுசா ஒரு சூப்பர் மார்க்கெட், இவ்வளோ பேசிக்கா சொல்றேன். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி கொடுங்க பில்லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் காக்னிசன்ட் கிட்ட. ஓகேங்களா? இளங்கோ ப்ரோ தான் காக்னிசன்ட். இளங்கோ ப்ரோ என்ன பண்றாரு, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிடுறாரு. கிரியேட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு என்கிட்ட கொடுத்துருவாரா? நான் தான் கிளைண்ட், நான் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன். இளங்கோ ப்ரோ மொத்த கோடு ஒர்க்கிங் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே கொடுத்துருவாரா? ரியல் டைம்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க கைஸ். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம கிட்ட வரவே வராது. அவன் 2 பேரை போட்டு என்ன பண்ணுவான், நம்மளுக்கே மாசம் 1 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு அவன் 2 பேரை போட்டு 20,000 ரூபாய்க்கு வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடும். நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன். 1 லட்சம் தர மாட்டாங்க, 5 லட்சம் 10 பெரிய கம்பெனிஸ்லாம் க்ரோர்ஸ்ல கொடுப்பாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல ஏவியேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம், ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லயே கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் வேலை பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸே 7-8 பேர் இருப்பாங்க. இப்போ எங்க ப்ராஜெக்ட்லயே அரௌண்ட் 9 மெம்பர்ஸ் டெஸ்டிங். ஸோ எங்களோட ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதால ஓகே. சர்வீஸ் பேஸ்லயே இந்த ஏவியேஷன் ப்ராஜெக்ட்லாம் மேனுவல்ல அவ்வளவு பேர் இருப்பாங்க, ஆட்டோமேஷன்ல அவ்வளவு பேர் இருப்பாங்க, ஏஐல இதை எப்படி டெவலப் பண்ணலாம்னு அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மேனேஜர்ஸ், டிஎல், டெலிவரி ஹெட், பிஓ அவ்வளவு பேர் இருக்காங்க. மொத்த பேருக்கும் சம்பளம் போக கம்பெனி பணம் எடுக்கணும். அப்ப பாத்துக்கோங்க ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. எப்போ டெலிவர் பண்ணிருப்பாங்க. சோ அது இல்லாம நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது அதையும் ஆட் பண்ணி கொடுத்து மெயின்டைனும் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ தே வில் நாட் கிவ் ஆல் த கோட் அண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. தே வில் ஹைட் சம்திங். ஓகேங்களா? தட் வி கால் இட் as abstraction. சோ அவங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தான் சொல்லுவாங்க, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு தேவை என்ன, உங்களோட ஃப்ளோ ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேயா? அதெல்லாம் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க, யாருக்கும் சொல்லிடவும் மாட்டாங்க. ஓகே, எழுதிக்கோங்க கைஸ். புரியுதா? ஆன்லைன் நம்மளுக்கு ஒர்க் பண்றோம் போது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்பா கொஞ்சம். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டா தான் ஸ்விட்ச் ஆக போனாலும் சரி, இல்ல புதுசா வர போறீங்கனாலும் சரி. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்ஐடி படிக்கும் போது வெறும் டெக்னிக்கலா மட்டும் கத்துக்கிட்டா போதும். ஏன்னா ஃப்ளோ தெரியும். ஓகேயா? சோ இப்போ இதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலேயே இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ப்ராடக்ட் டு சர்வீஸ் போகலாம், சர்வீஸ் டு ப்ராடக்டும் வரலாம். பேக்கேஜ் நல்லா கொடுக்குறாங்கன்னு ப்ராடக்ட்க்கும் வருவாங்க, வேலை அதிகமாக இருக்குன்னு சர்வீஸ்க்கும் போவாங்க. எது வேணா நடக்கலாம். கரெக்டா? நிஜமா சொல்றாங்க. இந்த லைக் ஃப்ரெஷராக என்ன பரிதாபம் பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்கிட்ட பேச மாட்டீங்க. நாளையில இருந்து எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்க. இப்பவே சொல்லிட்டேன். நான் அதுல போட்டிருப்பேன் குரூப்ல வீடியோ ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு. வேற எங்க போச்சுன்னு எனக்கும் தெரிய மாட்டேன். ஆன்லைன் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். ஓகே, abstraction கீழே எழுதிக்கோங்க. Abstraction in JavaScript is the process of
abstraction in JavaScript is the process of ஜாவாலே அதான் எங்க போனாலும் அதான் process of hiding the implementation details, and showing only the key functionalities to the user and showing only the key functionalities to the user. எழுதிக்கோங்க. It hides the complex logic. லாஜிக்கை நம்ம காட்டவே மாட்டோம். It hides the complex logic, shows only the necessary features. JavaScript is a secure language சொல்லிருக்கேனா? This is one kind of security. ஓகேங்களா? Improves security and code clarity. நான் அப்படியே அமைதியா இருக்கா அமைதியாவே இருப்பீங்க. எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, சோ நான் சொன்னது இன்னைக்கு ட்ரை பண்ணிடுங்க. நாளைக்கு வந்ததும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ப்ரோக்ராம் பார்த்துட்டு திஸ் கன்ஸ்ட்ரக்டரும் சேர்த்து பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்டரும் நாளைக்கு முடிச்சிடலாம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்க? வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? கிளாஸ் நேம் மெத்தட் நேம் சேமா இருக்கும். நாம இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிருக்கோமா? இது வரைக்கும் பண்ணல. பண்ணலையா? Explicit What is the syntax of creating object? JavaScriptல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண என்னங்க சின்டாக்ஸ்?
Let Object object create reference name equal to new constructor class name. கிளாஸ் நேம் பக்கத்துல Open and close brace. ஓகே. இப்போ அதை வேற சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த 2 டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாளைக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் முடிச்சிட்டு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேம் ஓவர்லோடிங் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்ப பாசிபிள் இல்லையா மேம்? அதான் அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு பண்றோம் இல்லைங்களா, அவ்வளவுதான், நாட் பாசிபிள். நம்ம ஜாவால பண்ற மாதிரி ப்ராப்பர் ஓவர்ரைடிங் இஸ் நாட் பாசிபிள் இன் ஜாவா. ஓவர்ரைடிங் பாசிபிள். இப்போ ஆச்சு இல்லையா? ஓவர்ரைடிங் மட்டும் தான் பாசிபிள் மேம். ஆமா, ஓவர்லோடிங் கிடையாது. ப்ராப்பர் ஓவர்லோடிங் இஸ் நாட் பாசிபிள். ஓவர்லோடிங் எப்படி அச்சீவ் பண்ணுவோம்? சேம் மெத்தட் நேம் டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ். அந்த பாராமீட்டர்ஸ்ல எப்படி அச்சீவ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கவுண்ட், ஆர்டர், டேட்டா டைப் இத சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கரெக்ட்டா? கவுண்ட், ஆர்டர் அண்ட் டேட்டா டைப் இத வச்சு தான் அச்சீவ் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்லாமே இம்ப்ளிசிட்டா இருக்கிறதால நம்மளால அந்த ப்ராப்பர் இதுவை அச்சீவ் பண்ண முடியாது. சோ அந்த பாராமீட்டரோட கவுண்ட், அந்த டேட்டா டைப் வச்சு அதோட ஆர்டர் அண்ட் அப்பதானே சொன்னேன், ஆர்டர், கவுண்ட், டேட்டா டைப். டேட்டா டைப்பே டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல போகும். சோ இன்ட் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் இன்ட் அந்த மாதிரி மாத்தும். ஓகே ஓகேங்களா? மேம் வேரியபிள் நேம் வேற கொடுத்தா மேம் பாஸ் பண்ற பாராமீட்டர் வேரியபிள் நேமே வேற கொடுக்குறீங்க. சி நம்மளுக்கு இப்போ நீங்க ஜாவாலே எடுத்துக்கோங்க. வேரியபிள் நேம் என்னைக்காவது அது கவுண்ட் பண்ணிருக்கா? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் நேம் வந்து print, ஃபங்க்ஷன் நேம் வந்து print, பாராமீட்டர் வந்து அதுக்குள்ள பாஸ் பண்ற பாராமீட்டர் ஸ்ட்ரிங்ல ஏ கொடுக்குறீங்க. அகைன் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுங்க, ஃபங்க்ஷன் நேம் print ஸ்ட்ரிங்ல b ன்னு கொடுக்குறீங்க. அலோ பண்ணுதான்னு பாருங்க. சோ வேரியபிள் நேம் வச்சு ஓவர்லோடிங் கிடையவே கிடையாது. எப்பயுமே டேட்டா டைப் வச்சு தான் ஓவர்லோடிங். டேட்டா டைப் வச்சு தானே? ஆமா. சோ நம்ம நினைச்சுக்கோம் அங்க வேரியபிள் ஸ்ட்ரிங்ல ஏ தானே கொடுத்துருக்கோம், இன்னொரு மெத்தடுக்கு ஸ்ட்ரிங்ல பின்னு கொடுத்துருக்குமே, எனக்கு அச்சீவ் ஆகணும் எனக்கும் கிடையவே கிடையாது. நீ என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், நாம நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் கிடைக்கும். அங்கேயும் ஸ்ட்ரிங், இங்கேயும் ஸ்ட்ரிங், அங்கேயும் ஒரே ஸ்ட்ரிங், இங்கேயும் ஒரே ஸ்ட்ரிங், இங்கேயும் ஃபர்ஸ்ட் லே ஸ்ட்ரிங், இங்கேயும் ஃபர்ஸ்ட் லே ஸ்ட்ரிங்னா அலோ பண்ணாது. இதுவே ஒரு இடத்துல ஸ்ட்ரிங் பக்கத்துல இன்ட், இன்னொரு இடத்துல ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா அலோ பண்ணும். இல்ல ஒரு இடத்துல ஸ்ட்ரிங் இன்ட், இன்னொரு இடத்துல இன்ட் ஸ்ட்ரிங் அப்படி கொடுத்துருக்கீங்கனாலும் அலோ பண்ணும். இன்னொரு இடத்துல 2 ஸ்ட்ரிங் ஒரு இன்ட், ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இன்ட் கொடுத்துருக்கீங்கனாலும் அலோ பண்ணும். இப்படிதான் அச்சீவ் பண்ணுவோம் நம்ம ஓவர்லோடிங். பேசவே கூடாது யாரும். எங்க பேச மாட்டேங்க காலையில. சரி, வார் நிறுத்திட்டாங்க. ஹாப்பியா ப்ரோ? எல்பிஜி எல்லாம் நேத்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, புக் ஆகுதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா ப்ரோ? இப்போ பவின் ப்ரோ எங்களுக்கு அப்போல இருந்தே பிரச்சனை இல்லை. ஓகே, யாருமே பிரச்சனை இல்லை, நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் டீ ஷாப்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. இங்கெல்லாம் நேத்து மோடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா கொரோனா மாதிரி அகைன் சிச்சுவேஷன் வரும், எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை தான் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வளவு டஃப் சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட நான் எதுவுமே காட்டியது இல்ல, நான் அவ்வளவு ஃபேஸ் பண்ணி அவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன் பின்னாடி அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன பண்றது? அவ்வளவு இருக்கும்போது உங்களை நான் கம்ஃபர்ட்டா வச்சிருக்கேன்னு சொல்ல வர்றாரு. சரி, ஓகே, என்னவோ நடக்குது. ஆனா இப்ப இந்த கத்தார்ல பண்ணது வந்துட்டு
அது ரொம்ப பெரிய அடி வாங்குவாங்க பாவம் அவங்களாலே கொடுத்துருக்க கமிட்மெண்ட்